अस्सलाम वालेकुम हाय மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க 10 நிமிஷத்துல ஈஸியான டேஸ்டான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து கடலை பருப்பை வந்து ஊற வைக்க போறேன் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க வந்து 2 மணி நேரத்துக்கு இந்த கடலை பருப்பை நல்லா ஊற வச்சிரலாம் உங்களுக்கு டைம் இல்லாத சமயத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறணும்னா சுடுதண்ணியை வந்து நல்லா சுட வச்சிட்டு ஊத்துனீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வந்துரும் நான் வந்து பச்சை தண்ணியில வந்து 2 மணி நேரத்துக்கு நான் வந்து ஊற வைக்க போறேன் 2 மணி நேரம் கழிச்சு பாப்போம் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம் நல்ல வாசனைக்காக 4 ஏலக்காய் இது கூட சேர்க்கலாம் இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரையிறதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்ச கடலை பருப்பு மாவை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் வெல்லம் இருந்தா கூட அதை தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா எல்லாமே நல்லா ஒண்ணா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்க்கலாம் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல கொஞ்சமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பருப்பு போலியை வந்து இது கூட சேர்க்கணும் பாருங்க வந்து நல்லா தடவி விட்டுறவேனா இப்படி கும்மலா இப்படி ஒரே இடத்துல ஊத்துற மாதிரி பருப்பு போலி எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து ஊத்தி ரெடி பண்ணிக்கலாம் பருப்பு போலிக்கு வந்து மாவு பிசையணும் அது நிறைய பெரிய process பண்ணனும் இது ரொம்ப சட்டுன்னு நினைச்ச நேரத்துல சாப்பிடலாம் அவ்வளவுதான் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விடுங்க உள்ள இருக்க மாவு நல்லா வேகணும் இது வந்து முட்டை பணியாரம் மாதிரி இருக்கும் இது பேன் கேக் மாதிரியும் இருக்கும் சாஃப்ட்டாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அதே நேரத்துல ஹெல்தியாவும் இருக்கும் காலை நேரத்துல வந்து டிஃபனுக்கு இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்துல இது சட்டுன்னு செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளவுதான் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து பக்குவமா ரெடி ஆயிருச்சு இத வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திர வேண்டியதான் சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப சுவையா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு உள்ள பாருங்க நல்ல பன்னு மாதிரி இருக்கு நல்ல ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட இத வந்து சாப்பிடலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க